பிரைஸ் தி லார்ட். கிரீட்டிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார். இந்த தேவன் நமக்கு பல்வேறு வெற்றிகளை தந்து நம்மை தப்புவித்து எல்லா தீமையிலிருந்தும் நம்மை விலக்கி ஜெயமாக நடத்துகிற தேவன். ஆகவே தான் இந்த தேவனுக்கு நாம் துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துவதற்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். யோசபாத் ராஜாவையும் அவருடைய ஜனங்களையும் 5 ராஜாக்களும் அவருடைய ஜனங்களும் ஒரே நேரத்தில் தாக்க வந்த பொழுது அவர்கள் தேவனிடத்தில் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். அப்பொழுது தேவனே அவர்களுக்கு அந்த யுத்தத்தில் ஜெயத்தை தந்தார். அப்பொழுது யோசபாத் ராஜாவும் ஜனங்களும் அவர்களுடைய சத்துருக்களை அவர்கள் எல்லாரும் இறந்து கிடந்ததை பார்த்து அவர்களை கொள்ளையிட்டார்கள். 3 நாள் அளவும் கொள்ளையிட்டார்கள். அவ்வளவு மிகுதியாக அங்கே அவர்களுக்கு கொள்ளை காணப்பட்டது. 4ஆம் நாளில் அவர்கள் பெராக்கா என்ற இடத்திலே கூடி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். தேவன் அவர்களை அவர்களுடைய சத்துருக்களிலிருந்து விடுவித்தபடியால் தேவனுக்கு அவர்கள் நன்றி பலிகளை செலுத்தினார்கள். பெராக்கா என்ற இடத்திலே வந்து தேவன் அவர்களுக்கு கொடுத்த வெற்றிக்காக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். ஹல்லேலூயா. 28ஆம் வசனம் சொல்லுகிறது. 27ஆம் வசனம். பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்துக்கு மகிழ்ச்சியோടെ எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் தம்புருகளோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்யும் பொழுது நாம் தேவனுடைய ஆலயத்திலே வந்து கர்த்தரை தொழுது கொண்டு அவருடைய நாமத்தை புகழ்ந்து ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் அதை நம்மில் எதிர்பார்க்கிறார். தேவன் அதற்கு பாத்திரராயிருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி. கர்த்தர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்த நன்மைகளை நினைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த எங்களுக்கு கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரை. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.